ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தாலே போதும். சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்திலே நல்ல சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் நீங்களும் கோதுமை மாவு வச்சு செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பாத்திரத்தோட சூட்டிலே நல்லா உருகி வந்த உடனே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை இந்த நெய்யில் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு கட்டிப்பட விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை மாவை நல்லா கலந்து விடும்போது இதோட பச்சை வாசனை போக நல்லா வறுபட்டு வந்துடும். நெய்யில் வறுத்துட்டு கோதுமை மாவை சேர்க்குறதுனால குலோப் ஜாமுன் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நெய்யில் ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட கோதுமை மாவை வறுத்து விட்டாச்சு. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ குலோப் ஜாமுனுக்கு கோதுமை மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்குங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுன் உருட்டி எடுக்கும்போது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த பவுலில் மாவு அப்படியே இருக்கட்டும். ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுகரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சுகர் பாகுபதத்துக்கு வரணும். ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் இப்படியெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. சுகர் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இந்த சமயத்தில் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா 4-5 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போது இந்த குலோப் ஜாமுனுக்கு சுகர் பாகு சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். சுகர் பாகு இப்போ நமக்கு 100% ரெடியாகி வந்துருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பார்க்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கூட விரிசல் விழாத அளவுக்கு நல்லா நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு விரிசல் இல்லாத அளவுக்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதம் இருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையுமே குலோப் ஜாமுனுக்கு தேவையான உருண்டைகளாக ரெடி பண்ணியாச்சு. இதே போல் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 உருண்டைக்கிட்ட நான் சேர்த்துக்க போகிறேன். உருண்டையெல்லாம் எண்ணெயில் சேர்த்த பிறகு ஒவ்வொரு உருண்டையுமே ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து விடுங்க. எல்லா உருண்டைகளுமே மாவு எதுவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அது தானாக எலும்பி மேலே வர ஆரம்பிக்கும். எல்லா உருண்டைகளுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும். நல்லா எல்லா பக்கமும் உருண்டைகளை திருப்பி விட்டு போட்டு வேக வைங்க. அப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துடும். பாருங்கள், இப்போ உருண்டைகள் எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சுகர் பாகு நல்லா ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன்.
இந்த சுகர் பாகிலே குலோப் ஜாமுன் உருண்டைகள் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம குலோப் ஜாமுனை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 8 மணி நேரம் கழித்து நம்ம இந்த குலோப் ஜாமுனை பார்க்கலாம். 8 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ இந்த குலோப் ஜாமுனை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம கோதுமை மாவு வச்சு குலோப் ஜாமுன் செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்.